நாங்கள் வந்து இட்லி தோசை மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம். இது என்ன அப்படின்னா, பச்சை அரிசி கொஞ்சம், புழுங்கல் அரிசி கொஞ்சம், ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்ச அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு, வெந்தயம் ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு இதையும் 1 ஹவருக்கு ஊற வச்சுருந்தோம். இப்போது இந்த உளுத்தம் பருப்பும் வெந்தயத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. பட் எங்களுக்கு இட்லி தோசை மாவு வந்து ரெடி பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஜார்லேயே நாங்கள் இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறோம், அரைச்சிக்கிறோம். சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு அந்த உளுத்தம் பருப்பும் வெந்தயத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், திக் பேஸ்ட்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைட்டியில் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போது ஜாரில் வந்து அரைக்கிறோம் இல்லையா, அதில் நிறைய வந்து அரைக்க முடியாது. இதே கிரைண்டர்னால் நிறைய பருப்பு நிறைய அரிசி போட்டு அரைக்கலாம். நாங்கள் இது மாதிரி மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நாங்கள் அரைச்சிக்கிறோம். இன்னும் கூட அரைக்க வேண்டியது இருக்குது. இதோ பாருங்கள், ஆல்ரெடி ஊற வச்ச உளுத்தம் பருப்பும் வெந்தயமும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்க பருப்பை அப்படியே ஜாருக்கு போட்டுக்கிறோம் பாருங்கள். போட்டுட்டு அதையும் அரைச்சி இது மாதிரி இது கூடவே ஊற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் மறுபடியும் அதே மாதிரி எடுத்து அரைச்சிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டுக்காக இட்லி தோசை ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாவை அரைக்கிறோம். ஸோ கிரைண்டர் ரிப்பேர் ஆனாலும் இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். பிகாஸ் நாங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கோம் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் இதை விட அதிகமான ஹியூஜ் குவான்டிட்டி வந்து நீங்கள் அரைக்க போகிறீங்கன்னா மாவு அரைக்கிற மிஷின்லாம் இருக்குது. ஸோ அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அரைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் இதிலேயே அரைச்சி. பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. ஸோ நாங்கள் ஊற வச்ச உளுத்தம் பருப்பு வெந்தயத்தை மொத்தமாக அரைச்சி இந்த பக்கெட்டில் ஊற்றிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்தது பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இது வந்து அரைக்கணும். உளுத்தம் பருப்பு வெந்தயம் அரைச்சோம் பார்த்திங்களா, அது வந்து நல்லா நைஸாக நாங்கள் அரைச்சிக்கிட்டோம். நீங்கள் அரைக்கும் போதும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி தோசை ரெசிப்பிலாம் நல்லா டேஸ்ட்டாக செய்ய முடியும், நல்லா வரும். ஸோ கிரைண்டர் ரிப்பேரு. ஸோ அதனால் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நாங்கள் இந்த ஜாரில் வந்து அரைச்சோம். பட் நீங்கள் ரெகுலராக வந்து இட்லி தோசைலாம் செய்கிறவங்க அப்படின்னா கிரைண்டர் வாங்குறது தான் பெஸ்ட்டு. இதில் வந்து நம்ம செஞ்சோன்னா என்ன ஆகும், இதோட ட்ராபேக்கு டிஸ்அட்வான்டேஜ்னால் சூடாகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு எமர்ஜென்சிக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டினா ஓகே, அடிக்கடிக்கு இது மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. இது மாதிரி ஜார், மிக்சர் ஜார்லாம் நீங்கள் சட்னிஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சட்னி, அதுக்கப்புறம் வந்து மில்க் ஷேக்கு, ஜூஸஸ்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்.
ஸோ உளுத்தம் பருப்பு வெந்தயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி நான் எல்லாம் நைஸாக அரைச்சி இந்த பக்கெட்டில் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி புழுங்கலரிசி ரெண்டுத்தும் சேர்த்தும் ஊற வச்சு கழுவிட்டு கல்லில் இல்லாத அளவுக்கு நல்லா பொறுக்கிட்டு இப்போ வந்து பாருங்கள் இதையும் அரைச்சிக்கிறோம் இந்த அரிசியும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மூடி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம் நல்லா நைஸாக. பாருங்க நல்லா சூப்பராக அரிசியை மாவு மாதிரி நல்லா பேஸ்ட்டாக திக்காக ரெடி பண்ணிட்டோம். அதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி எல்லா அரிசியையும் நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஊற்றிட்டுக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நாளைக்கு காலையில் வந்து என்ன பண்ணுங்கள், செய்யும்போது உப்பு போட்டு உங்களுக்கு இட்லி வேணுமோ தோசை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் இட்லி தோசை மாவுலாம் ரெடி பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், நாங்கள் இப்போ கையை வச்சே மிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வேணால் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நாளைக்கு தான் உப்பு போடணும். இன்றைக்கே வந்து நீங்கள் இது மாதிரி அரைச்சி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.